ஹாய் எவ்ரிபடி, குட் ஈவினிங். இப்போ தான் மாயன் ஃபிலிம் பார்த்தோம். ஒரு நல்ல குட் அட்டம்ப்ட்டு. மிஸ்டர் ஜே ராஜேஷ் கண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. டெபியூட்டர் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. வெரி குட் எஃபர்ட். ஒரு கான்டென்ட் வைஸாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. அந்த ஒன்லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லவன் ஒருத்தன் எப்போ தெரியுமானா, கெட்டவன் ஒருத்தன் இருக்கும்போது தான் நல்லவன் தெரியுவாங்கிற ஒரு சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த கோர் பாயிண்ட் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப படமாக பார்க்கும்போது ரொம்ப ரன்னிங்காக இருந்துச்சு. அது ஹவ் இட் இஸ் வெரி ட்ரூ, அது ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு நல்லவன் ஐடென்டி ஆகணும்னா ஒரு கெட்டவன் இருக்கணும். எல்லாருமே நல்லவனாக இருந்தால் நல்லவனே தெரிய மாட்டான். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, ராஜேஷ் கண்ணா ஆக்சுவலி அவரோட எஃபர்ட் ரியலி இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். மெயினாக விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு ஃபைன் டியூனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ விஎஃப்எக்ஸ்க்கு ஆக்சுவலி அதுக்கு ஒரு கிரியேஷன் தேவை. அது ஒரு கோரியோகிராஃப் பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணி ஒரு அழகாக டிசைன் பண்ணி அதை விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பேக்டாக இருக்குது. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக் டைரக்டர் எல்லாமே டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்பெஷலி அந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அவர் அந்த படத்துக்காக ரொம்ப நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காரு. பாடி பில்ட் பண்ணதாகட்டும், அவர் அந்த டெடிக்கேஷன் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு மேக்கப்லாம் நிறையா. மேக்கப்புக்கு இட் டேக்ஸ் டைம். ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு 5 to 6 hours ஆகிருக்கு. அதை என்னால் புரிய முடியும். அது ரொம்ப கரெக்டாக பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த அட்டம்ப்ட் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய. ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். Thank you so much. God bless. I just want to wish you blessing. God bless. All the very best. Thank you so much. ஹாய், வணக்கம். நான் ஸ்ரீனிவாஸ். நான் சபாபதி மூவி டைரக்டர். மாயன் படம் பார்த்தேன். அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. நல்ல மெசேஜ். நம்ம தமிழ் சினிமாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது புதுசு தான். ரொம்ப புதுசாக இருக்குது. ராஜேஷ் கண்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருக்கு கொண்டு அதை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் அது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோடைய பிரம்மாண்டம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேட்டரில் பாருங்கள். மாயன் ஒரு பிரம்மாண்டம் தான். தேங்க்யூ. வணக்கம். நான் மாயன் செந்தில்குமார். இந்த மாயன் கேலண்டரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மாயன்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யாரும் கிடையாது, நம்ம முன்னோர்கள் தான். நிறைய புள்ளி டேட்டாஸ் வச்சுருப்பாங்க. மாற்ற முடியாதது, மறைக்க முடியாத, மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் இருந்தாலும் அதை இந்த மாயன் கேலண்டரை வச்சு யாருமே இது வரைக்கும் அதை பெருசாக பண்ணலை. நல்ல பிரம்மாண்டம், நல்லா நடிச்சிருக்காங்க. புது முகங்களாக இருந்தாலும் நிறைய பழைய முகங்கள், பிரம்மாண்ட முகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்திங்கனாக்கா இதில் சின்ன விஷயத்தை அப்படி அழகாக பெருசாக்கி அது அவ்வளோ விஷயமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கெட்டது நினச்சா அது கெட்டது தான் முடியும். மனுஷனால் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களை மாற்றிக்க முடியும். ஆனால் அது இன்னும் அவ்வளோ ப்ரொலாங் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யுகமாய் மகமகமாய் செய்யக்கூடிய விஷயங்களை அவ்வளோ அழகாக நடித்தவங்க அத்தனை பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாயன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் அவர்கள் எழுதி வச்ச பிழைத்து வச்சுருந்த அந்த கேலண்டர் இருக்குது பார்த்திங்களா, அது அதி அற்புதம். அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன், அதில் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், நடித்தவங்க, அதுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே சூப்பர். டேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா கெட்டது பண்ணால் அது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அழியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த அழியும் பொழுது திருப்பி எடுத்தாலும் அது மாற்றம் பார்த்திங்கன்னா மனுஷங்கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த கான்செப்ட் வந்து எண்டு வந்து பார்த்திங்கனாக்கா மனிதனாக இருக்க வேண்டும், அவன் வந்து பார்த்திங்கனாக்கா அதர்மத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ ரூபத்தில் கடவுள் மாயன் ரூபத்தில் வருவாங்கங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் இயற்கையில் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீரஞ்சனி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 cheers டு டைரக்டர் ராஜேஷ். இந்த படம் மாயன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக அமைஞ்சிச்சு அவருக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரம் 2018 அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக கூடவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். so much of CG work in this film, there's so much of the obstacles அவர் ஃபேஸ் பண்ண நிலைமையாக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி during this pandemic time வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக போயிடுச்சு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபிலிம்ஸ் இன் திஸ் மச் ஆஃப் அ பட்ஜெட் டு ஹேவ் பீன் ஃபினிஷ்ட் பை ஹிம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் team, the cast crew, visual effects, the CG work, music by Jones Rupert. The whole team has done an amazing job. I wish the team all the very best. And எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த படம் பாருங்கள். And there's a big message in it. வந்து இந்த படம் பார்த்து every director has a big creative side to them. நீங்கள் வந்து பாருங்கள் and enjoy பண்ணுங்கள். All the very best to my team. Thank you. அனைவருக்கும் வணக்கம். மாயன் திரைப்படம் பார்த்து வரோம். இயக்குனர் ராஜேஷ் கண்ணாவோட இயக்கத்திலையும் தயாரிப்பிலும் ஒரு சிறந்த படத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த படம் என்ன பேசுது அப்படிங்கிற திரைமொழியை நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை களைஞ்சு வெளியெடுக்கணும்னா வந்து உலகம் அழிஞ்சால் தான் நடக்கணும் இல்லை. இந்த உலகம் அழிய போதுன்னு சொன்னது என்னதுன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய வஞ்சம், துரோகம், இந்த மாதிரி கெட்டதுகள் அழிஞ்சு நல்லதை வந்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக அந்த நாள் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த நாளை தான் வந்து இந்த உலகம் அழிகிறதா சொல்லியிருக்காங்க. மாயன் கேலண்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். 2012 என்னுடைய மகன் என்னோடய வீட்டில் அப்போ வந்து 12 வயசு இருக்கும் அவனுக்கு, மூத்தவன். அவன் அழுதான் லிட்ரலாக. உலகம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம். இந்த பயம் வந்துருச்சுனாவே எல்லாமே நல்லது தான் செய்யும். ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் வந்து வெளியே தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு படம் வெற்றிக்கும் கூட ஒரு நெகட்டிவ் பிளாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு உருவாகிறதுக்கு காரணம் அந்த ஹீரோ எப்படி அதை வந்து டிசாஸ்டர் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆங்கில படங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் படம் தான் இதுதான் வந்து திரைமொழியில் வெற்றி அடைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஒரு ராமாயணம் இருந்தால் அதில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் முக்கியம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ராவணனை வந்து வதம் செய்யக்கூடியது இருக்கும். அதே மாதிரி மகாபாரதம் எடுத்தாலும் இதே மாதிரி தான். ஒவ்வொரு பிளாட்லேயுமே நெகட்டிவ் பாயிண்ட் வந்து அவ்வளோ இருக்கும். அந்த நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக தெரியுங்கிறனால தான் நம்மளுடைய இயற்கையுமே அது மாதிரி தான் சொல்லுது. எந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து சாமி இருக்குங்கிற ஒரு விஷயம் ஆழமாக பதியும். அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்த மாயன்கிற இந்த திரைப்படம் திரைமொழியாக உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஒர்க், கிராஃபிக்ஸ் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு ஒரு ஹாலிவுட்காரன் கூட திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்படி ஒரு படத்தை பண்ண இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நிஜமாகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து இந்த சின்ன படத்தில் இவ்வளோ பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். அண்ட் ஒவ்வொரு ஸ்டார் காஸ்ட்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ஆப்டான ரோலோ அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. விஷ் தம் ஆல் த குட் லக். இந்த டீமுக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மைத்ரேயா. மாயனுடைய பையன் மைத்ரேயா. ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சாரி, 10-15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அது தெரியாத விஷயம். ஸோ அதனால் ஐ கான்ட் டூ ஜஸ்டிஸ். பட் படம் பார்த்த வரைக்கும் பர்சனலாக சொல்ல போனால் ராஜேஷ் டைரக்டர் ராஜேஷ் ரொம்ப வருஷமே தெரியும். இந்த படம் வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ். மெட்டஃபாரிக்கலாக சில விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தது. எல்லாம் படைப்பும் படைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்தையும் பார்க்குறோம். உழைப்புக்கு என்ன ஊதியம் கிடைக்கணுமோ விஷயம் ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் தியேட்டர்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கருத்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டான விதத்தில். really like your support. Please take us back.
வணக்கம். என்னோட பழனிக்குமார், நான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்த படம் வந்து சிவபெருமானை பற்றியும் கால பைரவருடைய அந்த அழிவை பற்றியும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த படம் ராமநாதசாமியுடைய வெற்றியாலையும் அண்ணாமலையாருடைய வெற்றியாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். அதே போல் மீண்டும் மாயன் 2வது படம் வெற்றி பெற அந்த ஈசன் சிவபெருமான் அருளாளோட நான் வாழ்த்துக்கிட்டேன். சரியா? சரி, ஓகே. இந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அன்றாடிக்க வாழ்க்கை. நம்மளோட அன்றாடிக்க வாழ்க்கையில் வந்து கெட்டது, நல்லது, அதர்மம், தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எடுத்து கொடுத்தது தான் இந்த படம். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இன்னொரு பாத்திரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதின்னு சொல்கிறது வந்து மிஸ்டர் வினோட் வந்து கடந்துட்டு அது ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. எப்படின்னா அவருக்குள்ளார கடந்துக்கிட்டு ஒரு குழப்பம், அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக அந்த ரியலைசேஷன் வந்துட்டோன்னு கடந்துட்டு எப்படி அதர்மம் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்துக்கிட்டு இந்த படத்தை வந்து நிஜ வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை, இந்த கலியுக வாழ்க்கை, எப்படி அன்றாட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம், கெட்டது நல்லது, அது எப்படி வந்து தர்மம் வந்து ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் வினோத் மோகன். நான் மாயனோட கதாநாயகன். மாயன் 5 வருஷம் உழைப்பு, 2,000 பேர் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அந்த படத்தில். இன்றைக்கி பல வருஷம் படத்தை வந்து பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸாக படத்தை பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க நான் உண்மையாக பிளெஸிங். ஏன்னா இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஃபில்ம். இந்த மாதிரி படம் நான் செஞ்சதில்லை. அண்ட் நான் இது ஒரு பிரசாதம் நான் நினைப்பேன். அண்ட் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ர படம். இது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஜானை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது மித்தாலஜி இருக்குது, ஃபேண்டசிக்கு எல்லாமே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் இது 5 வருஷம் உழைப்பு. இது நிச்சயமாக வந்து ஒரு நிச்சயமாக எல்லா பேருக்கு ஒரு படம் வந்து எல்லா பேருக்கு பிடிக்கும். அது எல்லாமே எல்லா பேருக்கு சிந்திக்க வைப்பாங்க இந்த படத்தை. அண்ட் திஸ் இஸ் அ கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் அஸ். அண்ட் நான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஐ லவ் த ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அண்ட் அந்த மாதிரி கேட்டாட்டு நான் வந்து பார்த்துருல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். லவ் யூ கைஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஹாய். மாயன் படத்தோட எடிட்டர் ரஜேஷ். நீங்கள் ஆக்சுவலாக படம் ரிலீஸு எல்லோரும் பார்த்துருக்காங்க. மியூசிக் எடிட்டிங் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? கரெக்ட். சொல்லுங்கள். நான் மாயன் படத்தோட மியூசிக் கம்போசர் MS ஜோன்ஸ் ரூபர்ட். சம்பவமாக பேசிட்டு இருக்கோம். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. வி ஆர் ஆல்சோ ஹாப்பி. ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்குது எல்லாருக்கிட்டேருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் படம் பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படத்தை வந்து பார்க்கணும். வி ஆர் ஹம்ப்லி வெல்கமிங் யூ ஆல். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எஸ். வணக்கம். நான் மாயன் படத்துடைய இயக்குனர் ராஜேஷ் கண்ணன். படத்தை மக்களோட உட்காந்து பார்க்குற போதும் எக்ஸைட்மெண்ட். இன்றைக்கி ரிலீஸ் ஷோ, இன்றைக்கி செலிபிரிட்டி ஷோ ப்ளஸ் மக்களோட பப்ளிக்கோட உட்காந்து படம் பார்த்தேன். அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு 5.5 வருஷம் உழைப்பு மக்கள் முன்னாடி கொண்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறோம். அதை பண்ணும்போது அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க எப்படி படத்தை வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறாங்க. இது வந்து நம்மளோட இந்த ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறது. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு ரியல் ஹாப்பினஸ். என் டீம் மொத்தமாக ஃபார் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், மை எடிட்டர், மை மியூசிக் டைரக்டர், மை கேமராமேன், என்னுடைய கோரியோகிராஃபர் ஆகட்டும், என்னுடைய ஸ்டண்ட் டைரக்டர், ஸோ எல்லாத்துடைய ஆடியோ இன்ஜினியர், என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் டீம். ஏன்னா இந்த படத்தோட முதுகெலும்பே அவங்க தான், கிராஃபிக்ஸ் டீம். இந்த படத்தோட டோட்டல் ஐடியா என்னன்னா, நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டில் வந்து மேபி ஒரு சின்ன லைன் எடுத்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணுறது வேறு விஷயம். பட்
தெர் இஸ் டூ மச் டு சி சம்டைம் என்ன ஆகுனா என்ன இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் சினிமாட்டோகிராஃபர் இப்போ பார்த்து ராஜேஷ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காது 4 படமாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ பட் எனக்கு என்னென்னா இந்த களத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடணுங்கிறது தான் நோக்கம். அதுக்காக தான் எல்லாத்தையும் சொன்னது. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் த ஹோல் டீம் அண்ட் எல்லாத்துக்கு மேலே என்னுடைய டிரெக்ஷன் டீம். ஏன்னா ஒரு படத்தில் வந்து என் கூட நிற்கிறது என் தம்பிங்க தான் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து தே ஹேட் பின் சப்போர்ட்டிவ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். ஒரு எவ்வளோ 5.5 years என் கூட உட்காந்து படத்தோட ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி ஃபைனல் டெலிவரி வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. இது எப்படி சொல்கிறதுனா எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடிய மூமெண்ட் அது. அடுத்து சரியாக பேச்சு கூட வர மாட்டேங்குது. அடுத்த விஷயம் மாயன் பார்ட் 2 ஏதோ போகிறோம்னா இன்னும் லைக் வி ஆல்ரெடி பீன் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கோம். ஸோ இதோட மாயன் 1 வரவேற்பு எங்களை அடுத்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க வைக்க முடியுமோ அதை ஆரம்பிக்க வைக்கும். எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு. தியேட்டரில் போய் படம் பாருங்கள் கண்டிப்பாக. ஓடிடியில் படம் பார்க்கலாம், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புதுமுக நடிகை தானே, புது டீம் தான் நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த படம் தியேட்டருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படம். ஸோ தியேட்டரில் போய் பார்த்து ரசிங்க. முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. க்ளீன் நியூ சர்டிஃபிகேட், எந்த ஒரு தப்பான எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. they will all love it. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அல்டிமேட் ஐடியாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். தியேட்டருக்கு வரவங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இதுவரை பண்ணாத ஒரு லைன் எடுத்து பண்ணணும். ஸோ தட்ஸ் அ பேசிக் ஐடியா. ஸோ அதை தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஈவென்ச்சுவலி இட் ஹஸ் டர்ன் அவுட் டு பி ஒரு நல்ல சினிமாவாக வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா நண்பர்கள். ஏன்னா ஒரு படம் 5 வருஷம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம் டீசர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லர் போட்டோம், ஆடியோ லான்ச் வச்சோம். கோவிட் டைம் அப்போ எங்களுக்கு கண்டென்ட் ரெடி ஆகலை. பட் ஸ்டில் லைக் வி ஆர் தேர்னு ஒரு நாய்ஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 yearல் ஆகிடும்னு நான் நினச்சேன். பட் இட் டுக் டைம். இன்னும் கூட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சென்சார் ரேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் சென்சார் படம், 146 கட். அதனால சில கம்யூனிகேஷன்ஸ் படத்தில் குட்டியாக மிஸ் ஆகிடும். ஏன்னா படத்துடைய ஆதிங்கிற கேரக்டர் சிவன்கிறத சொல்லக்கூடாதுட்டாங்க சென்சார். ஸோ சிவன்கிறத மென்ஷன் பண்ணல. பட் நான் இங்கே மென்ஷன் பண்ணலாம். மாயன் தான் சிவன் தான் மாயன். இந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் புரிஞ்சுட்டு படம் பார்த்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் இதை கம்யூனிகேட் பண்ணக்கூடாது சென்சார் நான் கொடுத்த மேஜர் கட்டு. ஸோ சிவன் தமிழன், ஆதி சிவன் இல்லை நிறைய சென்சார் கட், நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதை மீறி கதையை எவ்வளோ ஃப்ளோவில் வைக்க முடியுமோ அதை வச்சு ஃப்ளோவில் கட் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்கள் மீடியா நண்பர்களும் போய் படத்தை தேட்டரில் பார்த்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. எங்கள் டீமுக்கு புதுசாக முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்தா தான் அடுத்து இந்த மாதிரி முயற்சிகள் புதுசாக என்னைய மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், நீங்கள் கொடுக்குறது தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி. ஸோ வி நீட் ஆல் தட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ப்ளீஸ் வாட்ச் சினிமான் தியேட்டர்ஸ். ஓம் நம சிவாய. ஜெயந்த். என்ன பிரதர்? ஆமாம், நாளைக்கு நாளான்னைக்கு மழை இருக்கா? ஆமாம் சொல்லியிருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகும். பெரிய படங்களே இதை அஃபெக்ட் பண்ணும்போது நாங்கள் புது டீம் போது அஃபெக்ட் ஆகும். பட் ஒன்லி இன் சென்னை, அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ பூரா மதுரையில் நல்ல ரிசல்ட், எனக்கு கோயம்புத்தூர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ், அது போயிட்டுருக்கும். ஸோ சென்னையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். திரும்ப ஆஃப்டர் மழை ஒரு நல்ல படம்னும் போது என்றைக்கு அந்த தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வரும். நல்ல படத்தை போய் அந்த ரிசல்ட்டுங்கிறது கூப்பிட்டு வரும். ஸோ 2 நாள் மழையோட இடையூறுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் படம் வந்து இட் டேக் இட்ஸ் ஓன் ரன். நெக்ஸ்ட் வீக் புஷ்பா 2 ஒரு பிகஸ்ட் ரிலீஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த டீம். அந்த ஒரு பெரிய ரிலீஸ் இருந்தாலும் ஒரு ஓரமாக மாயனும் ட்ராவல் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களோட எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க. நன்றிகள். வேறு ஏதாவது எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ.